டெபாசிட் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா, எனி ரிசிப்ட் ஆஃப் மணி பை வே ஆஃப் டெபாசிட். இப்போ பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறோம்ல, அப்போ பேங்க்குக்கு என்னது ரிசிப்ட், அது என்னது டெபாசிட். ஆர் லோன் மூலிமா வாங்கியிருந்தாலும் அது என்னது டெபாசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் எனி அதர் ஃபார்ம், யார் வாங்கியிருக்கணும், ஒரு கம்பெனி வாங்கியிருக்கணும். பட் அதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகாதுன்னா, ஆர்பிஐ ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க சில கேட்டகரிஸ் மட்டும் அதில் என்ன ஆகாது, இன்க்ளூட் ஆகாது. ஓகேவா? டெபாசிட்டுங்கிறது ஒரு இன்க்ளூசிவ் டெஃபினிஷன். இன்க்ளூசிவ்னா நிறைய விஷயம் அதில் என்ன ஆகும், இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? அண்ட் ரீபேமெண்ட் ஆஃப் டெபாசிட் வந்து டைம் பேஸ்டாக இருக்கும். செக்யூர்டாகவும் இருக்கலாம், அன்செக்யூர்ட் டெபாசிட்டாகவும் இருக்கலாம். பட் இதில் சொல்லியிருக்க கேட்டகரிஸ் எல்லாமே இது வந்து இன்க்ளூட் ஆகாது. கீழே தனியாக ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது ஜாயின்ட் நேம்லேயும் நம்ம டெபாசிட் அக்செப்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எத்தனை பேர் ஜாயிண்ட்டாக டெபாசிட் பண்ண முடியும்? 3 பேர் தான் டெபாசிட்டை அக்செப்ட் பண்ண முடியும். அண்ட் டெபாசிட்டர் வந்து இன்னொருத்தனை நாமினேட் பண்ணலாம் எப்போ வேணால். இவனுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா இந்த காசு இவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி. அண்ட் எவ்ரி டெபாசிட்டும் இன்ட்ரெஸ்ட்டோடு என்ன பண்ணணும், ரீபே பண்ணணும். ப்ரீ மெச்சூராக க்ளோஸ் பண்ணுறதுனாலும் கம்பெனி என்ன பண்ணிக்கலாம், ரீபே பண்ணுறதுனா ரீபே பண்ணிக்கலாம். ப்ரைவேட் கம்பெனியும் டெபாசிட் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் மெம்பர்ஸ் கிட்டேருந்து மட்டும்தான் அக்செப்ட் பண்ண முடியும். பப்ளிக் கம்பெனி மெம்பர்ஸ் கிட்டேருந்தும் அக்செப்ட் பண்ணிக்கலாம், பப்ளிக் கிட்டேருந்தும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். மெம்பர்ஸ்னால் யார்? ஷேர் ஹோல்டர் கிட்டேருந்தும் அக்செப்ட் பண்ணிக்கலாம், பப்ளிக் கிட்டேருந்தும் என்ன பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்போ பேங்கிங் கம்பெனியை தவிர்த்து மற்ற கம்பெனிக்கு சொல்கிற டெபாசிட் இது. நார்மலாக இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, சுந்தரம் ஃபினான்ஸு, அப்புறம் சுந்தரம் ஃபினான்ஸ் NBFC, அது வந்து இந்த கேட்டகரியில் வராது. இந்தியா சிமெண்ட்ஸ் ஆர் செட்டிநாடு சிமெண்ட், வேறு ஏதாவது கம்பெனிங்க, அல்ட்ராமேரின் பெக்மெண்ட் லிமிடெட், திருமலை கெமிக்கல்ஸ் லிமிடெட், அவங்களாம் வந்து பப்ளிக் கிட்டேருந்து டெபாசிட் அக்செப்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம இங்கே ப்ரொவிஷனில் பார்க்குறோம். புரியுதா? ஸோ இந்த டெபாசிட்டை பீப்புள் கிட்டேருந்து அக்செப்ட் பண்ண முடியுமா? ப்ரைவேட்டாக இருந்தால் மெம்பர் கிட்டேருந்து மட்டும் தான் பண்ண முடியும். பப்ளிக்காக இருந்தால் மெம்பர் கிட்டேருந்தும் பண்ணலாம், பப்ளிக் கிட்டேருந்தும் பண்ணலாம். பட் அதுக்கு தனியாக கேட்டகரிஸ் வந்து இருக்குது. அண்ட் சில விஷயம் இதெல்லாம் டெபாசிட், இதெல்லாம் நாட் எ டெபாசிட் சொல்கிறோம். இது வந்து கண்டிப்பாக கொஷின் கேட்பான், உங்களுக்கும் கொஷின் வந்து கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ நிறைய டைம் வந்து இந்த விச் இஸ் நாட் எ டெபாசிட் அப்படின்னு சொல்லி கொஷின் லாஸ்ட் டைம் கூட கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த கொஷின் நான் செக் பண்ணி சொல்கிறேன் இருக்காங்க. ஓகேவா? லாஸ்ட் டைமும் ஏதோ ஒரு கொஷின் பேப்பரில் நான் பார்த்தேன், அந்த கொஷின் வந்து கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் டெபாசிட் என்ன இருக்குன்னா, 2 டைப்ஸ் ஆஃப் டெபாசிட் இருக்குது. ஒன்று செக்யூர்ட் டெபாசிட், இன்னொன்று அன்செக்யூர்டு டெபாசிட். செக்யூர்ட் டெபாசிட்னா அந்த டெபாசிட்க்கு அகேன்ஸ்டாக சார்ஜ் கிரியேட் பண்ணியிருந்தா செக்யூர்டு டெபாசிட், சார்ஜ் கிரியேட் பண்ணலாம் அன்செக்யூர்டு டெபாசிட். கிளியரா? ஓகேவா? இப்போ எதெல்லாம் டெபாசிட் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ இதெல்லாம் வந்து டெபாசிட் கிடையாது. ஏதாவது ஒரு காசை சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்தோ ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டேருந்தோ, இல்லை ஏதாவது கேரண்டி பை சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டேருந்தோ, லோக்கல் அத்தாரிட்டி கிட்டேருந்தோ, ஒரு ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டி கிட்டேருந்தோ வாங்கியிருந்தோம்னா அது வந்து டெபாசிட் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? சிங்கிள் லைனாக கொடுத்துருப்பான். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன கிடையாது, டெபாசிட் கிடையாது. ஒரு அமௌண்ட்டை இவங்ககிட்டேருந்து வாங்கியிருந்தால் அது என்ன கிடையாது, டெபாசிட் கிடையாது. ஸோ உங்களுக்கே கொஸ்டின் எப்படி வரும்னா, கேஸ்லாம் மாதிரி இது டெபாசிட்டாக இல்லையான்னு கேட்போம். அப்போ அந்த காசு யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கோன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட், அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ஃபாரின் கவர்மெண்ட், ஃபாரின் இன்டர்நேஷ்னல் பேங்க், மல்டிலேட்டரல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸு, அப்புறம் ஃபாரின் கவர்மெண்ட் ஓன்டு டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், ஃபாரின் எக்ஸ்போர்ட் கிரெடிட் ஏஜென்சி, ஃபாரின் கொலாபரேஷன், இந்த மாதிரி ஃபாரினில் இருந்து ரிசீவ் பண்ணியிருந்தாலும் அது என்ன கிடையாது, டெபாசிட் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஏதாவது ஒரு காசை லோனாவோ ஏதாவது ஃபெசிலிட்டியாவோ வாங்கியிருக்க ஒரு பேங்க்குக்கிட்டேருந்து, ஸ்டேட் பேங்க்கிட்டேருந்து, ஆர் நோட்டிஃபைடு பேங்கிங் இன்ஸ்டியூஷன் கிட்டேருந்து, ஆர் கரஸ்பாண்டிங் நியூ பேங்க் கிட்டேருந்து, ஆர் கோஆப்ரேட்டிவ் பேங்க் கிட்டேருந்து நீ லோன் வாங்கியிருக்கனா அந்த லோன் வந்து டெபாசிட் கிடையாது. கம்பெனி வாங்கியிருக்க லோன் வந்து என்ன கிடையாது, டெபாசிட் கிடையாது. அதே லோன் வந்து பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், ரீஜனல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், இன்சூரன்ஸ் கம்பெனி, ஷெட்யூல்டு பேங்க் கிட்டேருந்து வாங்கியிருக்கனாலும் அது என்ன கிடையாது, டெபாசிட் கிடையாது. நெக்ஸ்ட்டு, கமர்ஷியல் பேப்பர் மூலயமா நீ வாங்கியிருக்க அப்படின்னாலும் அது டெபாசிட் கிடையாது. கமர்ஷியல் பேப்பரும் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஒரு டாக்குமெண்ட், மணி மாதிரி என்னது ஒரு டாக்குமெண்ட். ஓகேவா? ஸோ அது வாங்கியிருந்தினாலும் அது என்ன கிடையாது, டெபாசிட் கிடையாது. நெக்ஸ்ட்டு, ஒரு கம்பெனிக்கிட்டேருந்து வாங்கியிருக்க காசு அது என்ன கிடையாது, டெபாசிட் கிடையாது. ஒரு கம்பெனிக்கிட்டேருந்து இன்னொரு கம்பெனி காசு வாங்குறதுன்னா அது என்ன கிடையாது, டெபாசிட் கிடையாது. நெக்ஸ்ட்டு, ஷேர் அப்ளிகேஷனுக்காக காசு வாங்கியிருக்கேன்னா அதுவும் என்ன கிடையாது, டெபாசிட் கிடையாது. பப்ளிக் கிட்டே ஷேர் அப்ளிகேஷனுக்காகவோ இல்லை சப்ஸ்கிரிப்ஷனுக்காகவோ காசு வாங்கியிருக்கேன்னா அது என்ன கிடையாது, டெபாசிட் கிடையாது. ஆனால் அந்த காசு 15 நாளுக்குள்ளே நீ அலாட் பண்ணி இருக்கணும். ஓகேவா? ஸோ வித்தின் 15 டேஸ், 60 டேஸ்க்குள்ளே அலாட் பண்ணியிருக்கணும். எத்தனை டேஸ்க்குள்ளே அலாட் பண்ணியிருக்கணும், 60 டேஸ்க்குள்ளே அலாட் பண்ணியிருக்கணும். அப்படி அலாட் பண்ணலன்னா 60 டேஸ்லேருந்து 15 டேஸ்க்குள்ளே அந்த காசை நீ ரீஃபண்ட் பண்ணியிருக்கணும்.
சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. அப்படி நீ ரீஃபண்ட் பண்ணலாம் அந்த டெபாசிட்டாக ட்ரீட் பண்ணிப்பான். புரியுதா? சப்ஸ்கிரைபர் கிட்டேருந்து ஷேர் அப்ளிகேஷன் பண்ணி வாங்குறேன்னா அது எத்தனை நாளுக்குள்ளே அலாட் பண்ணியிருக்கணும்? 60 டேஸ்க்குள்ளே அலாட் பண்ணியிருக்கணும். அப்படி 60 டேஸ்க்குள்ளே அலாட் பண்ணலாம். 15 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணணும்? ரீஃபண்ட் பண்ணணும். அப்படி ரீஃபண்ட் பண்ணலாம் அதை என்ன ட்ரீட் பண்ணிப்பான்? டெபாசிட்டாக ட்ரீட் பண்ணிப்பான். அந்த கிளாரிஃபிகேஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, எனி அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் டேரக்டர்ஸ் ஆர் ரிலேட்டிவ் ஆஃப் டேரக்டர் ஆஃப் அ பப்ளிக் கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி இருந்துச்சுன்னா அதுவும் என்ன கிடையாது? டெபாசிட் கிடையாது. பட் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா டிக்ளரேஷன் இன் ரைட்டிங் வந்து கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி வந்து இந்த பாரோக்காக தான் நான் அந்த காசை கொடுத்துருக்கேன்னு டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தா அது டெபாசிட் கிடையாது. ஓகேவா? அப்படி இல்லைன்னா அது என்னவா ட்ரீட் பண்ணிப்பாங்க? டெபாசிட்டாக ட்ரீட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாண்டு டிபெஞ்சர்ஸ்லாம் கொடுத்து காசு வருதுன்னா அது என்ன கிடையாது? டெபாசிட் கிடையாது. அப்புறம் அந்த பாண்டு 10 இயர்ஸில் கன்வெர்ட்டபிள் பாண்டாக இருந்தாலும் அது என்ன கிடையாது? டெபாசிட் கிடையாது. ஓகேவா? அண்ட் அமௌண்ட் ஆஃப் பாண்ட் வந்து மார்க்கெட் வேல்யூவை எக்ஸீட் ஆகக்கூடாது. அப்படி மார்க்கெட் வேல்யூவை எக்ஸீட் ஆகி நீ ஒரு பாண்டு கொடுத்துருக்கீங்கன்னா அது டெபாசிட்டாக ட்ரீட் பண்ணிப்பான். மார்க்கெட் வேல்யூ எக்ஸீட் ஆகாத வரைக்கும் அது என்ன கிடையாது? டெபாசிட் கிடையாது. மார்க்கெட் வேல்யூ எக்ஸீட் ஆகி நீ ஒரு பாண்டு கொடுத்துருக்கீங்கன்னா சிம்பிளாக சொன்னால் கம்பெனி என்ன பண்ணுது? இன்டெரக்டாக ஒருத்தங்கிட்டேருந்து காசு பெனிஃபிட்டாக வாங்குது. அதனால் அதுலேருந்து டெபாசிட்னு ட்ரீட் பண்ணிப்பான். நெக்ஸ்ட்டு நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுவும் என்ன கிடையாது? டெபாசிட் கிடையாது. செபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயிக்கிட்டேருந்து காசு வாங்குறேன்னா அது டெபாசிட் கிடையாது. ப்ரொவைடட் அவனுடைய ஆனுவல் சேலரி எவ்வளவோ அவ்வளோக்குள்ளே தான் வாங்கியிருக்கணும். ஒரு வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா அவன் சேலரினா அப்போ அந்த 10 லட்ச ரூபா அவங்ககிட்டேருந்து நீ கடன் வாங்கியிருக்கேன்னா அது டெபாசிட் கிடையாது. 10 லட்ச ரூபாய்க்கு மேலே எம்ப்ளாயிக்கிட்டேருந்து கம்பெனி கடன் வாங்கியிருக்குன்னா அது என்னது? டெபாசிட். கிளியரா? புரியுதாம்மா? நெக்ஸ்ட்டு, ட்ரஸ்ட்டு கிட்டேருந்து வாங்கியிருக்கனால அது என்ன கிடையாது? டெபாசிட் வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு, ஒரு சப்ளையர்கிட்டேருந்து வாங்கியிருக்க. ஓகேவா? அண்ட் சப்ளையர்கிட்டேருந்து ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருக்க. சப்ளையர் என்ன பண்ணியிருக்க? ஒரு அட்வான்ஸ் வந்து கொடுத்துருக்கான். அப்படின்னா அது 365 டேஸ்க்குள்ளே அந்த காசை நீ செட் ஆஃப் பண்ணலாம், அது டெபாசிட். அப்படி செட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன கிடையாது? டெபாசிட் கிடையாது. ஓகேவா? 365 டேஸ்க்கு மேலே நீ யூஸ் பண்ணாமல் அந்த காசு வச்சுருக்கேன்னா அது என்னவா ட்ரீட் பண்ணிப்பான்? டெபாசிட்டாக ட்ரீட் பண்ணிப்பான். நெக்ஸ்ட்டு, ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்காக நீ ஒரு காசு வந்து வாங்கியிருக்க, அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன்னா அது என்ன கிடையாது? டெபாசிட் கிடையாது. இப்படி ஒரு வீடு விற்கிற, ஒரு பில்டிங் விற்கிற, அதுக்காக காசு வாங்கியிருக்க, அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன்னா அது என்ன கிடையாது? டெபாசிட் கிடையாது. நெக்ஸ்ட்டு, ஒரு கான்ட்ராக்டை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டெபாசிட் வாங்கியிருக்கீங்கன்னா, இப்போ பிரிட்ஜு கட்டுறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? டெபாசிட் வாங்கி வைப்பாங்களா மாட்டாங்களா? அதுக்கெல்லாம் என்ன கிடையாது? டெபாசிட் கிடையாது. நெக்ஸ்ட்டு, கேபிட்டல் கூட்ஸ்க்காக நீ வந்து அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா அதுவும் என்ன கிடையாது? டெபாசிட் கிடையாது. கேபிட்டல் கூட்ஸ்னால் மிஷினரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஃப்யூச்சரில் ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி டெபாசிட் வாங்கியிருக்க, அண்ட் அந்த சர்வீஸ் வந்து நாட் எக்ஸிட் 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா அது டெபாசிட் கிடையாது. இல்லைன்னா அது என்னது? டெபாசிட். நெக்ஸ்ட்டு, செக்டோரல் ரெகுலேட்டர்கிட்டேருந்து அட்வான்ஸ் வாங்கியிருக்க, டைரக்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக, அது என்ன கிடையாது? டெபாசிட் கிடையாது. அடுத்து, சப்ஸ்கிரிப்ஷன் டுவர்ட்ஸ் பப்ளிகேஷன், பிரிண்ட்டு, எலக்ட்ரானிக் மீடியாவில் பப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு அதுவும் என்ன கிடையாது? டெபாசிட் கிடையாது. ஓகேவா? இதுக்கு ரெக்வயர் பர்மிஷன் வந்து வாங்கியிருக்கணும். ஓகேவா? பட் இதை தவிர்த்து இங்கே இன்னும் இருக்குது, அமௌண்ட் பாட் இன் பை த ப்ரமோட்டர்ஸ், ப்ரமோட்டர் காசு கொண்டு வராங்க, அதுனா கிடையாது? டெபாசிட் கிடையாது. ஓகேவா? அந்த எந்த வேலை வேணால் கொண்டு வரலாம். ஒரு லெண்டிங் இன்ஸ்டியூஷன் மூலிமா கொண்டு வரலாம், ஆர் அவங்களும் அவங்க ரிலேட்டிவும் கொண்டு வரலாம். அதுனா கிடையாதுன்னா இங்கே டெபாசிட்டாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு, நிதி கம்பெனி அக்செப்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து டெபாசிட் கிடையாது. சீட் ஃபண்ட் கம்பெனி அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாங்களே, சீட்டு போடுறாங்களே, அதுவும் தான் கிடையாது? டெபாசிட் கிடையாது. நெக்ஸ்ட்டு, கலெக்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் செபி சொல்லியிருப்பாங்க, அது மூலிமா காசு ரிசீவ் பண்ணுறீங்கன்னா அதுவும் என்ன கிடையாது? டெபாசிட் கிடையாது. நெக்ஸ்ட்டு, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்குன்னா அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி 25 lakh ஆர் மோர் வரைக்கும் காசு ரிசீவ் பண்ணியிருக்குன்னா அது டெபாசிட் கிடையாது. ப்ரொவைடட் அந்த காசை 10 இயர்ஸ்க்குள்ளே ரீபே பண்ணணும். அந்த காசு எத்தனை வருஷத்துக்குள்ளே ரீபே பண்ணோம்? 10 இயர்ஸ்க்குள்ளே ரீபே பண்ணோம். அந்த காசு சிங்கிள் ட்ரான்ச்சையில் 25 lakhs. சிங்கிள் ட்ரான்ச்சைனா ஒரே ஒரு ஆள்கிட்டேருந்து 25 lakhs வரைக்கும் வாங்கலாம். அதுக்கு மேலே வாங்கினா என்ன ட்ரீட் பண்ணிடுவான்? டெபாசிட்டாக ட்ரீட் பண்ணிடுவான். ஓகேவா? ஸ்டார்ட் அப் கம்பெனின்றது இந்த டெஃபினிஷன் படி ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் டெஃபினிஷன் படி இருக்கணும். அண்ட் கன்வெர்ட்டிபிள் நோட்னா ஈக்விட்டி ஷேர்ஸாக அது கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கணும் ஃப்யூச்சரில்.
ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், டொமஸ்டிக் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், அவங்ககிட்ட இருந்து தான் காசு வாங்கியிருக்குன்னா அது என்ன கிடையாது? டெபாசிட் கிடையாது. இதை தவிர்த்து வேறு ஏதாவது அமௌண்ட்டு வேறு யார்கிட்ட தான் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்கன்னா அது என்னது? டெபாசிட். அப்போது இந்த 18 ஐட்டம் உனக்கு நல்லா தெரியணும். அப்போ தான் இது டெபாசிட்டா இல்லையானே உன்னால் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். புரியுதா? ஸோ இந்த 18 ஐட்டம்ஸை ஃபஸ்ட்டு நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோ. அப்போ தான் டெபாசிட்டா இல்லையான்னு உன்னால் சொல்ல முடியும். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெபாசிட்டர் அப்படின்றது என்ன சொல்கிறான்னா, ஒருத்தன் டெபாசிட் பண்ணுறவன் தான் யார்? டெபாசிட்டர். ஓகேவா? ப்ரைவேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மெம்பர் மட்டும்தான் டெபாசிட்டர். பப்ளிக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எனி பர்சன், மெம்பர் அண்ட் அதர்ஸ், ரெண்டு பேருமே என்னது? டெபாசிட்டர் தான். கிளியரா? எந்தெந்த கம்பெனி இப்போ டெபாசிட் வாங்க முடியும்? டெபாசிட்னா இதுன்னு பார்த்தோம். இப்போ எந்தெந்த கம்பெனி டெபாசிட் அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அது இங்கே கொடுத்துருக்கிறது தான் இங்கே பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அது பப்ளிக் கம்பெனியாக இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த கம்பெனியோடைய நெட்வொர்க். வாட் இஸ் நெட்வொர்க்? டோட்டல் அசட்ஸ் மைனஸ் அவுட் சைட் லயபிலிட்டிஸ், அதுதான் அது நெட் அசட்ஸ், அதுதான் நெட்வொர்க்னு சொல்லலாம். ஓகேவா? இது பேலன்ஸ் ஷீட்னா இது மைனஸ் இது என்னது? நெட்வொர்க். அப்போ என்ன ஆன்சர்? இதுதான் நமக்கு ஆன்சர். கரெக்டாக இல்லையா? ஒன்று இப்படி கால்குலேட் பண்ணலாம், ஆர் இதை மட்டும் ஆட் பண்ணி நெட்வொர்க் சொல்லலாம். ரெண்டுமே சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேவா? நெட்வொர்க்குங்கிறது என்ன? இதை மட்டும் ஆட் பண்ணுறதும் நெட்வொர்க் தான். டோட்டல் அசட்ஸ் மைனஸ் டோட்டல் லயபிலிட்டிஸ் சொன்னீங்கன்னா அதுவும் என்னது? நெட்வொர்க் தான். புரியுதா? அந்த நெட்வொர்க் எவ்வளோ இருக்கணும்? மினிமம் 100 crores இருக்கணும். அப்போ 100 crores மேலே நெட்வொர்க் இருந்தால் தான் அந்த கம்பெனியால் என்ன பண்ண முடியும்? டெபாசிட் அக்செப்ட் பண்ண முடியும். மற்ற கம்பெனிஸ்லாம் டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு டேர்ன் ஓவர். டேர்ன் ஓவர்னா என்னது? சேல்ஸ். மினிமம் எவ்வளோ இருக்கணும்? 500 crores இருக்கணும். அப்போ தான் அந்த கம்பெனியால் டெபாசிட்டை அக்செப்ட் பண்ண முடியும். இல்லைனா நிறைய கம்பெனி என்ன பண்ணுவான்? காசு கொடு, நான் உனக்கு வட்டி கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு சுருட்டிட்டு ஓடிடுறாங்கல்ல. அதுக்காக தான் இந்த மாதிரி உனக்கு ப்ரொவிஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. புரியுதா? இப்போ அவன் பெரிய ஆளாக இருந்தால் தான் அவனால் என்ன பண்ண முடியும்? திருப்பி ரீபே பண்ண முடியும். டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணணும். இல்லைனா அவன் என்ன பண்ணக்கூடாது? டெபாசிட் அக்செப்ட் பண்ணக்கூடாது. அண்ட் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ப்ரியர் கன்சென்ட் வாங்கியிருக்கணும். யார்கிட்ட? ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட. அந்த கன்சென்ட் எப்படி இருக்கணும்? ஸ்பெஷல் ரெசல்யூஷனாக இருக்கணும். ஸ்பெஷல் ரெசல்யூஷன் என்னது? 3 times வந்து ஃபேவராக இருக்கணும். ஸோ அப்போ இது ஆர்டினரி பிஸ்னஸா ஸ்பெஷல் பிஸ்னஸா? ஸ்பெஷல் பிஸ்னஸ். கிளியரா? ஸ்பெஷல் பிஸ்னஸ், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் தேவை. ஓகேவா? அண்ட் அந்த ஸ்பெஷல் ரெசல்யூஷனை ரிஜிஸ்ட்ரார் கிட்ட ஃபைல் பண்ணியிருக்கணும். நேற்றே பார்த்தல என்னென்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறோமோ எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ரிஜிஸ்ட்ரார் கிட்ட ஃபைல் பண்ணணும். ஓகேவா? அண்ட் கம்பெனி வந்து எலிஜிபிள் கம்பெனியாக இருந்துச்சுன்னா வித்தின் லிமிட்ஸ் செக்ஷன் 180(1)(c) படி வாங்க போகுதுன்னா அப்போ ஆர்டினரி ரெசல்யூஷனே போதும். அந்த சுச்சுவேஷனில் மட்டும் என்ன போதும்? ஆர்டினரி ரெசல்யூஷன் போதும். அந்த 180(1)(c) வந்து ஃபைனல் சிலபஸ். சரியா? ஸோ அது இங்கே நீ ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அது வெறும் 180 படித்தா போதும். கிளியரா? இந்த சொல்லியிருக்க மேனரை தவிர்த்து வேறு எந்த கம்பெனியாலையும் டெபாசிட்டை அக்செப்ட் பண்ண முடியாது. நோ கம்பெனி கேன் அக்செப்ட் ஃப்ரம் த பப்ளிக் அன்லெஸ் மேலே சொல்லியிருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் அக்செப்டோ இல்லை ஏற்கனவே வச்சுருக்காங்கன்னா ரினியூவோ பண்ண முடியாது. புரியுதா? இதுக்கு எக்ஸம்ஷன் என்னென்னா பேங்கிங் கம்பெனி. அப்போ பேங்கிங் கம்பெனி இந்த லிமிட்லாம் வச்சுருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ பேங்கிங் கம்பெனிக்கு எந்த ப்ரொவிஷனும் இது அப்ளை ஆகாது. பேங்கிங் கம்பெனி டெபாசிட் அக்செப்ட் பண்ணலாம். பேங்கிங் கம்பெனி டெபாசிட் அக்செப்ட் பண்ணலாம். என்பிஎஃப்சி, சுந்தரம் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ், சோழமண்டலம் ஃபினான்ஸ் அவங்களாம் டெபாசிட் அக்செப்ட் பண்ணலாம். ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியும் டெபாசிட் அக்செப்ட் பண்ணலாம். அதை தவிர்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன கம்பெனி சொல்லியிருக்காங்களோ அவங்களாம் டெபாசிட் அக்செப்ட் பண்ணலாம். கிளியரா? நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் ரிகார்டிங் அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் ஃப்ரம் மெம்பர்ஸ் கிட்டேருந்து டெபாசிட் அக்செப்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம கம்பெனி வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். ஜென்ரல் மீட்டிங்கில் மெம்பர்ஸ் அதுக்கு அக்ரி பண்ணியிருக்கணும். அண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்பெனி என்ன பண்ணியிருக்கணும்? மெம்பர்ஸ்க்கு சர்க்குலேட் பண்ணியிருக்கணும். சர்க்குலேட் பண்ணும்போது கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னன்றதையும் சொல்லியிருக்கணும். கிரெடிட் ரேட்டிங் வாங்கியிருக்கணும். கம்பெனி நல்ல கிரெடிட் ரேட்டிங்கோட தான் இருக்குது அப்படிங்கிற கிரெடிட் ரேட்டிங் வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் டெபாசிட்டர்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் இருக்காங்க அண்ட் எவ்வளோ அமௌண்ட்
டியூ டுவர்ட்ஸ் டெபாசிட்ஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடி எவ்வளோ டெபாசிட் நாங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கோன்ற எல்லா டீட்டெயில்ஸையும் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கணும். ஓகேவா? அதை டிபிடி 1ன்ற ஃபார்மில் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ சைன் வாங்குறாங்கல்ல ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில், அது ஸ்பீட் போஸ்ட் எலக்ட்ரானிக் மோடில் டிபிடி 1 ஃபார்மில் எல்லா மெம்பருக்கும் சர்க்குலேட் பண்ணியிருக்கணும். அந்த டீட்டெயில்ஸை இங்கிலீஷ் அண்ட் வெர்னாகுலர் நியூஸ் பேப்பரில் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அந்த ஸ்டேட்டில், இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், டிஸ்ட்ரிக்ட்டு, இங்கே என்ன ஸ்டேட்டு, ஒவ்வொன்றும் நீ தனியாக படிக்கணும். ஸ்டேட்டு சொல்கிறானா டிஸ்ட்ரிக்ட்டு சொல்கிறானா அப்படின்றது. இதை கூட உனக்கு டஃப்பாக கேட்கணும்னு நினச்சா இதை கூட கொஸ்டினாக கேட்கலாம். கரெக்டாக? அது அந்த டிஸ்ட்ரிக்டில் பாஸ் பண்ணிட்டான், வேலிடா இல்லையா அப்படின்னு கூட உனக்கு கொஸ்டினாக கேட்கலாம். அதுதான் சிஏல டஃபே தவிர்த்து அது கிடையாது. ஒரு சின்ன டீட்டெயிலை நீ இக்னோர் பண்ணிட்டு போக முடியாது. அந்த டீட்டெயிலை வச்சு கொஸ்டின் கேட்டுருவோம். எல்லாத்தையும் படிச்சுட்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும், இல்லைனா கஷ்டமாக தான் இருக்கும். சரியா? ஸோ பாயிண்ட் பை பாயிண்ட் நம்ம படிக்கணும். சிஎம்ஏல டேரக்ட் கொஸ்டின்ங்கிறதுனால நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அங்கே அவன் அதை பெருசாக பார்த்துக்க மாட்டான். ஏன்னா கொஸ்டின் டேரெக்டாக இருக்கும். என்ன ப்ரொவிஷன் தான் கேட்பான். அப்போ ப்ரொவிஷன் கேட்கும்போது நீ மேலே இருக்க ப்ரொவிஷன் எழுதும்போது இது ஒரு பெரிய பாயிண்ட்டாக அவனுக்கு தெரியாது. பட் இங்கே இதை பேஸ் பண்ணி அவன் கேஸ் ஸ்டடி கேட்கும்போது உனக்கு பிரச்சனையாகிடும். கிளியராக நான் சொல்கிறேன்னு. நெக்ஸ்ட்டு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரோட சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர்னால் யார்? ஒரு சிஏ கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அதில் கம்பெனி எந்த தப்பும் பண்ணியிருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வாங்கின டெபாசிட்டை ப்ராப்பராக ரீபே பண்ணியிருக்கணும். அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை ப்ராப்பராக ரீபே பண்ணியிருக்கணும். ஓகேவா? சப்போஸ் தப்பு பண்ணிருச்சுன்னா தப்பு பண்ண டேட்லேருந்து 5 வருஷம் வரைக்கும் டெபாசிட் வாங்கக்கூடாது. தப்பு பண்ண டேட்லேருந்து 5 வருஷம் வரைக்கும் டெபாசிட் வாங்கக்கூடாது. 5 வருஷம் தாண்டிடுச்சுன்னு சொல்லி ஒரு சிஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, தப்பு பண்ணி 5 இயர்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு சிஏ என்ன பண்ணிடணும், சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அண்ட் இந்த சர்க்குலரை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோடைய இதில் யார் சர்க்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றதும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். சரியா? இந்த சர்க்குலர் எவ்வளோ நாளைக்கு வேலிட் அப்படின்னா இயர்லியஸ்ட் ஆஃப் திஸ் டேட். அப்படின்னா அது எது சீக்கிரமோ அந்த டேட் வரைக்கும். தட் இஸ் 6 months ஃப்ரம் த க்ளோசர் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் ஆர் ஏஜிஎம், whichever is earlier. ஏஜிஎம் லாஸ்ட் டேட் என்ன? அதுவும் 6 months தான். சப்போஸ் ஏஜிஎம் முன்னாடியே நடந்துச்சுன்னா அப்போ சர்க்குலர் எவ்வளோ நாள் வச்சு வேலிடு? ஏஜிஎம் நடக்கிற வரைக்கும் தான் வேலிடு. ஏஜிஎம் நடந்து முடிஞ்சிச்சுன்னா சர்க்குலர் என்ன கிடையாது, வேலிடு கிடையாது. புரியுதா? ஆர் ஏஜிஎம்ஏ நடக்கலைன்னா லாஸ்ட் டே ஃபார் ஏஜிஎம் என்ன, 30th September, அதுதான் லாஸ்ட் டேட். ஸோ அங்கே அது வரைக்கும் அந்த சர்க்குலர் வேலிட். ஒவ்வொரு வருஷமும் ஃப்ரெஷ் சர்க்குலர் தான் கொடுக்கணும் டெபாசிட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு. பழைய சர்க்குலர் வச்சு டெபாசிட் அக்செப்ட் பண்ணக்கூடாது. கம்பெனி சர்க்குலரை ரிஜிஸ்டாருக்கு வித்தின் 30 days ஃபைல் பண்ணிடணும். பிஃபோர் இஷ்யூ பண்ணுறதுக்கு 30 days முன்னாடி என்ன பண்ணிடணும், ஃபைல் பண்ணி இருக்கணும். நெக்ஸ்ட் இதுதான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. என்னென்னா டெபாசிட் ரீபேமெண்ட் ரிசர்வ்னு ஒரு ரிசர்வை எவ்ரி இயர் ஏப்ரல் மாதம், தட் இஸ் எப்போ அக்கௌண்டிங் இயர் முடியுது, மார்ச்சில் முடியுதா, முடிஞ்ச உடனே ஏப்ரலில் என்ன பண்ணணும், வர ப்ராஃபிட்லேருந்து 20% ஆஃப் அமௌண்ட் ஆஃப் டெபாசிட். 10 லட்ச ரூபா டெபாசிட் இருக்குன்னா அதில் 20% எவ்வளோ, 2 lakhs. அட்லீஸ்ட் 2 lakhs என்ன பண்ணணும், ப்ராஃபிட்லேருந்து ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். டெபாசிட் ரீபேமெண்ட் ரிசர்வ் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணணும், அந்த காசை ப்ராஃபிட்லேருந்து அட்லீஸ்ட் 20%, 30 கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உனக்கு எக்ஸாம்பிள் 13 கொடுத்துட்டானா பயந்துடாது, ஒன்று அட்லீஸ்ட் 20 அப்படின்னா அது வேலிட் தான். 30 பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டை ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒதுக்கிட்ட ப்ராஃபிட்டை, அப்போ அந்த காசை அசட் சைடில் பிளாக் பண்ணி வைக்கணும்ல, அதை என்ன பண்ணணும், பேங்க்லேருந்து தூக்கிட்டு போய் ஒரு ஷெட்யூல்டு பேங்க்கில் காசில் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும், ஒரு ஷெட்யூல்டு பேங்க்கில் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தனியாக அந்த காசை என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். புரியுதா? டெபாசிட் ரீபேமெண்ட் ரிசர்வ் அக்கௌண்ட்டுன்னு ஒரு செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். கிளியரா? இந்த காசை வேறு எந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடாது எக்ஸப்ட் ஃபார் ரீபேமெண்ட் ஆஃப் டெபாசிட். இந்த காசு எதுக்கு யூஸ் பண்ண முடியும், ஒன்லி டெபாசிட்டை ரீபே பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் 20% ஆஃப் த அமௌண்ட் என்ன ஆகக்கூடாது, உனக்கு இது ஃபால் ஆகக்கூடாது. மெச்சூர் ஆகிற அமௌண்ட்டில் 20% விட இது என்ன ஆகக்கூடாது, ஃபால் ஆகக்கூடாது. ஓகேவா? அண்ட் எந்த ஒரு டிஃபால்ட்டும் பண்ணலங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டும் என்ன பண்ணிடணும், நம்ம வாங்கியிருக்கணும். சப்போஸ் டிஃபால்ட் ஆகிருக்குன்னா அதுலேருந்து 5 years முடியலங்கிற சர்டிஃபிகேட்டையும் நம்ம என்ன பண்ணிடணும், வாங்கி இருக்கணும். கிளியரா? ஸோ இதில் ஏலேருந்து இ வரைக்கும் பார்த்த இது ப்ரைவேட் கம்பெனிக்கு அப்ளை ஆகாது. புரியுதா? கிளியரா? ப்ரொவைடட் அந்த ப்ரைவேட் கம்பெனி மணி மெம்பர்ஸ் கிட்டேருந்து மட்டும்தான் வாங்குது. அந்த ப்ரைவேட் கம்பெனி காசு யார்கிட்டேருந்து வாங்குது, மெம்பர்ஸ் கிட்டேருந்து தான் வாங்குது. அண்ட்
வாங்குற டெபாசிட்ஸ் எப்படி இருக்கணும்னா அந்த கம்பெனியோட பெய்ட் அப் ஷேர் கேபிட்டலுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதை தாண்டி போகக்கூடாது. இப்போ அந்த கம்பெனியோட பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் 10 lakhsனா இப்போ டெபாசிட் எவ்வளோ வாங்கலாம்? 10 lakhs வாங்கலாம். அதை தாண்டி வாங்குறதா தான் இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகிடும். அதுக்குள்ளே வாங்குறதா தான் இந்த ப்ரொவிஷன் என்ன ஆகாது? அப்ளை ஆகாது. கிளியரா? அண்ட் அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்துச்சுன்னா இது வந்து பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் ப்ளஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எல்லாத்தையும் சேர்த்து இவ்வளோ தான் டெபாசிட் வாங்க முடியும். இவ்வளோ வாங்கினா நீ மேலே இருக்க ப்ரொவிஷன்ஸை ஃபாலோ பண்ண தேவையில்லை. இதை தாண்டி வாங்குறதுனா நீ என்ன பண்ணணும்? மேலே இருக்க ப்ரொவிஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்தால் ஃபஸ்ட்டு 5 yearsக்கு எந்த ப்ரொவிஷன்ஸும் ஃபாலோ பண்ண தேவையில்லை. இதை தவிர்த்து அது வந்து அசோசியேட்டாவோ இல்லை சப்சிடரியாவோ இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாரோயிங், அந்த கம்பெனியோட பாரோயிங் கடன் வாங்கியிருக்கோம்ல அந்த கம்பெனி, அந்த பாரோயிங் வந்து 2 times ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஆர் 50 crores விச் எவர் இஸ் லெஸ்ஸாக இருக்கணும். அந்த பாரோயிங் எப்படி இருக்கணும்? உன்னுடைய பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் மல்டிப்ளைட் பை 2 போட்டினா அவ்வளோதான் இருக்கணும் பாரோயிங்ஸ். ஆர் 50 crores விச் எவர் இஸ் லெஸ் தான் வந்து உன்னுடைய பாரோயிங்ஸ் வந்து இருக்கணும். அண்ட் கம்பெனி எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்கக்கூடாது, டிஃபால்ட் ஆகிருக்கக்கூடாது ரீபேமெண்ட்டில். இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ப்ரைவேட் கம்பெனி இதுக்கு முன்னாடி பார்த்த கண்டிஷன்ஸ் என்ன பண்ண தேவையில்லை, ஃபுல்ஃபில் பண்ண தேவையில்லை. அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறோம். அப்படி இல்லைனா அவன் அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். கம்பெனி மே ப்ரொவைட் செக்யூரிட்டி அப்படின்னா அது செக்யூரிட்டி கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். செக்யூரிட்டி கொடுத்துச்சுன்னா சார்ஜ் கிரியேட் பண்ணுவாங்க, செக்யூரிட்டி கொடுக்கலாம் சார்ஜ் கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அண்ட் ரீபேமெண்ட் ஆஃப் டெபாசிட் வந்து இன்ட்ரெஸ்ட்டோட என்ன பண்ணணும்? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் த அக்ரிமெண்ட் படி எவ்வளோ பர்சன்டேஜோ அவ்வளோ பர்சன்டேஜுக்கு என்ன பண்ணணும்? ரீபே பண்ணணும். அண்ட் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் கிட்ட நம்ம அப்ளிகேஷன் பண்ணுறதுனா பண்ணலாம். கம்பெனி ரீபே பண்ணலாம், டெபாசிட்டர் எங்கே போகலாம்? நேராக நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் போய் என் காசு கொடுக்கவே இல்லைன்னு கேட்கலாம். அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு ரீபே பண்ண சொல்லி ஆர்டரை வந்து பாஸ் பண்ணுவான். அண்ட் யூட்டிலைசிங் த மணி எதுக்கு யூஸ் பண்ண முடியும்? இதில் இருக்க மணியை டெபாசிட் ரீபேமெண்ட் ரிசர்வில் இருக்க காசு எதுக்கு யூஸ் பண்ண முடியும்? ஒன்லி டுவர்ட்ஸ் ரீபேமெண்ட் ஆஃப் டெபாசிட்டுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். வேறு எந்த பர்பஸ்க்கும் என்ன பண்ண முடியாது? யூஸ் பண்ண முடியாது. எவ்வளோ வருஷத்துக்கு டெபாசிட் அக்செப்ட் பண்ணலாம்? இது இம்பார்ட்டண்ட்டான கொஷின். எவ்வளோ வருஷத்துக்கு டெபாசிட் அக்செப்ட் பண்ணலாம்? லெஸ் தென் 6 months அக்செப்ட் பண்ணக்கூடாது. லெஸ் தென் 6 months என்ன பண்ணக்கூடாது? அக்செப்ட் பண்ணக்கூடாது. மோர் தென் 36 months அக்செப்ட் பண்ணக்கூடாது. அப்போனா மினிமம் எத்தனை மாதத்துக்கு அக்செப்ட் பண்ணலாம்? 6 months. ரீபேபிள் எப்போ? ஆஃப்டர் 6 months. அண்ட் வித்தின் எவ்வளோ? 36 months. 3 வருஷத்துக்கு மேலே ரீபே பண்ணுறேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணக்கூடாது. பண்ணினா ஒன்று 6 மாதத்துக்கு மேலே ரீபே பண்ணுறேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா 3 வருஷத்துக்குள்ளே ரீபே பண்ணுறேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணலாம். அதை தாண்டி ரீபே பண்ணுறேன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? பட் எப்போ இந்த 6 monthsக்குள்ளே நீ அக்செப்ட் பண்ணலான்ற கண்டிஷன் வந்து இங்கே ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா? 6 monthsக்குள்ளே நார்மலாக பண்ணக்கூடாது. பட் இந்த சுச்சுவேஷனில் 6 months பண்ணிக்கலாம். எப்போனா அது பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் ப்ளஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமை ஆட் பண்ணி இன்ட்டு 10% பண்ணுறீன்னா எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை வரைக்கும் 6 monthsக்குள்ளே ரீபே பண்ணுறேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? பட் அதுக்கு இன்னொரு கண்டிஷன் என்னென்னா மினிமம் அது 3 monthsக்கு மேலே ரீபே பண்ணுறதா இருக்கும். தட் இஸ் என்னது? மோர் தென் 3 months வித்தின் 6 monthsக்குள்ளே பண்ணுறேன்னு சொல்லி எவ்வளோ அமௌண்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம்? பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் ப்ளஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இன்ட்டு 10% எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை மோர் தென் 3 months லெஸ் தென் 6 monthsக்குள்ளே ரீபே பண்ணுறேன்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸப்ஷனில் கொடுத்துருக்கோம். புரியுதா? நார்மலாக என்ன பண்ண முடியாது? 6 monthsக்குள்ளே அக்செப்ட் பண்ண முடியாது. எப்போ எக்ஸப்ஷன்? இந்த பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் ப்ளஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் 10% இருக்குன்னா அந்த சுச்சுவேஷனில் மட்டும் அந்த அமௌண்ட்டை வரைக்கும் மோர் தென் 3 months லெஸ் தென் 6 monthsக்கு பே பண்ணுறேன்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதை தாண்டின அமௌண்ட்டை அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் உனக்கு எக்ஸாமில் கேட்பான் டென்யூடு. ஓகேவா? இது நல்லா படித்து வச்சுக்கோ. கிளியரா? நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ வாங்கலாம் மெம்பர்கிட்டேருந்து டெபாசிட்? மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ மெம்பர்கிட்டேருந்து டெபாசிட் வாங்கலாம் அப்படின்னா பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் ப்ளஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எடுத்து இன்ட்டு 35% போட்டினா ஓகேவா? அது எவ்வளோ வருதோ அந்த காசு மட்டும்தான் உன்னால் என்ன பண்ண முடியும்? டெபாசிட்டாக அக்செப்ட் பண்ண முடியும். புரியுதா?
கிளியரா? இது எப்போ அப்படின்னா ஓல்டு டெபாசிட் ப்ளஸ் நியூ டெபாசிட் ரெண்டுத்தையும் சேர்த்து 35% தான் இருக்கணும். அதை தாண்டி உன்னால் என்ன பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ண முடியாது. ஏற்கனவே வாங்கின அவுட்ஸ்டாண்டிங் டெபாசிட் ப்ளஸ் இப்போ அக்செப்ட் பண்ண போகிற டெபாசிட் எல்லாத்தையும் ரினிவல் எல்லாத்தையுமே சேர்த்தா எவ்வளோ இருக்கணும், உன் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் ப்ளஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் 35% தான் இருக்கணும். இதை தாண்டி உன்னால் என்ன பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ண முடியாது. பட் எக்ஸப்ஷன் என்னென்னா ஸ்பெசிஃபைடு ஐஎஃப்எஸ்சி கம்பெனிக்கும் ப்ரைவேட் கம்பெனிக்கும் மட்டும் 100% ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் மட்டும் வாங்கிக்கலாம். அவங்களுக்கு மட்டும் தான் எக்ஸப்ஷன், மற்ற யாருக்கும் என்ன கிடையாது, இது எக்ஸப்ஷன் கிடையாது. 35% தான் நம்ம என்ன பண்ண முடியும், பப்ளிக் கிட்டேருந்து வாங்க முடியும். கிளியராக? அண்ட் அந்த ப்ரைவேட் கம்பெனி மேலே பார்த்த கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் தான் 100% வாங்க முடியும். இல்லைனா அந்த ப்ரைவேட் கம்பெனியும் 100% என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. கிளியரா? நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ட்ரஸ்டி. இப்போ இந்த டெபாசிட்ன்றது யார் காசு, பப்ளிக் காசா இல்லையா? பப்ளிக் காசு. இதுக்கு ஷேர் கொடுத்துருக்கானா, கொடுக்கல. இப்போ ஷேர் கொடுத்தா கூட நான் ஓனர்னு சொல்லலாம், பட் டெபாசிட் பண்ணால் நான் ஓனர் கூட கிடையாது. கரெக்டாக இல்லையா? அதனால் அப்போ அவனுடைய காசு திருடிட்டு போகிறதுக்கு கம்பெனி வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதனால் என்ன பண்ணணும்னா ஒரு ட்ரஸ்டியை அப்பாயிண்ட் பண்ணணும். ஒரு ட்ரஸ்டி என்ன பண்ணணும், அப்பாயிண்ட் பண்ணணும். இவங்க காசை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ட்ரஸ்டி என்ன பண்ணணும்னா அப்பாயிண்ட் பண்ணணும். கிளியரா? அந்த ட்ரஸ்டி வந்து அந்த ட்ரஸ்டிக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்னா, டெபாசிட்டரை வந்து மீட்டிங் கூப்பிட்றதுக்கு ரைட்ஸ் இருக்குது. எல்லா டெபாசிட்டரையும் மீட்டிங்க்கு வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ப்ரொவைடட் அட்லீஸ்ட் 1/10 ஆஃப் த டெபாசிட்டர் வந்து மீட்டிங் கேட்குறாங்க அப்படின்னா எல்லாரையும் கூப்பிடலாம். நேற்று பார்த்த மாதிரியே ஷேர் கேபிட்டலுக்கு மாதிரியே. ஆர் ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு, அந்த ஈவெண்ட் வந்து டெபாசிட்டரை அஃபெக்ட் பண்ணும். இப்போ கம்பெனி ஏதோ ஒரு பண்ணிச்சுப்பா, அது வந்து டெபாசிட்டருடைய காசு அஃபெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்லேயும் ட்ரஸ்டி என்ன பண்ணலாம், மீட்டிங்க்கு கூப்பிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மேக்ஸிமம் ஆர்பிஐ எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் கொடுக்க முடியும். அதை தாண்டி இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அண்ட் ப்ரோக்கரேஜ் வந்து இன் ரைட்டிங்காக இல்லைனா அந்த ப்ரோக்கரேஜும் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அதுக்கு இந்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார் டெபாசிட் மேக்கிங். இப்போ நான் ஒரு டெபாசிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க கம்பெனியில், நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனில் டிக்ளரேஷன் வந்து சப்மிட் பண்ணிடணும். இந்த மாதிரி நான் வந்து கம்பெனியில் எந்த கடனும் வாங்கலை அப்படிங்கிற டிக்ளரேஷன் என்ன பண்ணிடணும், சப்மிட் பண்ணிடணும். டெபாசிட் ஜாயின்ட் நேமில் வச்சுக்கலாமா, வச்சுக்கலாம். மேக்ஸிமம் எத்தனை பேர், 3 பேருடைய ஜாயின்ட் நேமில் வச்சுக்கலாம். கிளியரா? இதுவும் கொஷின் கேட்டிருக்கான் நிறைய டைம், ஜாயின்ட் நேமில் வச்சுக்கலாமா வச்சுக்க முடியாதான்றது. அண்ட் நாமினேஷன் எந்த டைமில் வேணால் பண்ணலாம். ஓகேவா? அவன் சாகிறதுக்கு முன்னாடி எப்போ வேணால் பண்ணலாம், நாமினேட் பண்ணலாம். அண்ட் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 21 days ஃப்ரம் டேட் ஆஃப் மணி ரிசிப்ட்டுக்குள்ளே கம்பெனி என்ன பண்ணணும்னா உனக்கு டெபாசிட்டுக்கான ரிசிப்ட் வந்து கொடுக்கணும். அதை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆத்தரைஸ் பண்ணி இருக்கணும். அதில் டேட் ஆஃப் மெச்சூரிட்டி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். அமௌண்ட் ஆஃப் டெபாசிட்லாம் மென்ஷன் பண்ணி டெபாசிட் ரிசிப்ட் கொடுத்துருக்கணும். அண்ட் இதுக்குன்னு ஒரு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும், டெபாசிட் ரிஜிஸ்டரை மெயின்டைன் பண்ணணும். ப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணிக்கலாமா, ரீபே பண்ணிக்கலாமா, கம்பெனி பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அதுக்கான ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் ரிஜிஸ்டார் கிட்ட DPD3 அப்படின்னு ஆடிட்டட் ரிட்டனை வந்து ஃபைல் பண்ணணும். எவ்ரி இயர் 31st March வந்து அதை வந்து என்ன பண்ணணும், ஃபைல் பண்ணணும். அது 31st March அன்றைக்கி என்ன இருக்கோ அதை ஆடிட் பண்ணி 30th June என்ன பண்ணணும்னா அதை ரிஜிஸ்டார் கிட்ட ஃபைல் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மாற்றக்கூடாது. டேரெக்டாகவோ இன்டெரக்டாகவோ இவ்வளோ பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மட்டும் என்ன பண்ணக்கூடாது, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மாற்றக்கூடாது. அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் எவ்வளோ டிஸ்க்ளோஷர், எவ்வளோ டெபாசிட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். டியூ டேட்டில் காசு திருப்பி கொடுக்காமல் போயிட்டீங்கன்னா 18% இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் வந்து ஓவர் டியூ பீரியடுக்கு நம்ம பே பண்ண வேண்டியிருக்கோம். அண்ட் கம்பெனி இந்த ப்ரொவிஷன்ஸை கான்ட்ரவைன் பண்ணியிருக்கு, ஆர் ஆஃபீஸர் கான்ட்ரவைன் பண்ணியிருக்கான் அப்படின்னா பெனால்ட்டி 5,000 rupees. கண்டினியூவிங் கான்ட்ரவென்ஷனாக இருக்குன்னா 500 rupees ஃபார் ஈச் டே வந்து பெனால்ட்டி பே பண்ண வேண்டியதாக இருக்கும். கிளியராப்பா? நெக்ஸ்ட் அங்கே நம்ம சும்மா எலிஜிபிள் கம்பெனின்னு சின்ன பாயிண்ட்டாக பார்த்தோம்ல, அந்த எலிஜிபிள் கம்பெனியை பெருசாக வந்து இங்கே கொடுத்துருக்கான். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நெட்ஒர்த்து 100 crores மேலே இருக்கணும். அண்ட் டேர்ன் ஓவர் 500 crores மேலே இருக்கணும். ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். கிரெடிட் ரேட்டிங் அப்டெயின் பண்ணியிருக்கணும். ஓகேவா? சார்ஜ் தேவைன்னா சார்ஜை க்ரியேட் பண்ணியிருக்கணும். அதுக்கு 30 daysக்குள்ளே சார்ஜை க்ரியேட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் வந்து மேலே பார்த்தா அதே பாயிண்ட்டு தான். ஓகேவா? அண்ட் அங்கே பார்த்த மாதிரியே தான் 6 months மினிமம், மேக்ஸிமம் எவ்வளோ
36 months. இதுக்கு எக்ஸப்ஷன் என்ன 10% வேணால் ஓகே சொல்லிக்கலாம். அதுவும் எவ்வளோ இருக்கணும் ஆஃப்டர் 3 months இருக்கணும். அண்ட் ட்ரஸ்டி ஃபார் டெபாசிட்டர் வந்து என்ன பண்ணணும் அக்செப்ட் பண்ணணும் அப்பாயிண்ட் பண்ணணும். இப்போ அந்த ட்ரஸ்டி ரூல்ஸ் தான் இங்கே புதுசாக சொல்லுவோம். ஓகேவா? ஸோ 1 or more ட்ரஸ்டியை கம்பெனி அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த ட்ரஸ்டி கிட்டேருந்து ரிட்டர்ன் கன்சென்ட் வாங்கியிருக்கணும். ஓகேவா? அண்ட் ட்ரஸ்டிக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கணும் அவனுடைய கன்சென்ட் வாங்கினதை. நெக்ஸ்ட்டு ட்ரஸ்ட் டீடு டெபாசிட் ட்ரஸ்ட் டீடுன்னு 7 நாளுக்குள்ளே ஒரு ட்ரஸ்ட் டீடை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ட்ரஸ்டியாக ஆக முடியாது, இதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. யாரெல்லாம் ட்ரஸ்டியாக ஆக முடியாது, டைரக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி ட்ரஸ்டி ஆக முடியாது. கீ மேனேஜரியல் பர்சன் ஆர் அதர் ஆஃபீஸர் ஆஃப் ஹோல்டிங் சப்சிடரி ஆர் அசோசியேட் ஆர் ஒரு டெபாசிட்டர் கூட என்ன ஆக முடியாது ட்ரஸ்டியாக முடியாது. நெக்ஸ்ட்டு ஒருத்தன் கம்பெனிக்கு கடன் வாங்கியிருக்கான் ஆர் கடன் கொடுத்துருக்கான், அவனாலையும் என்ன ஆக முடியாது ட்ரஸ்டியாக முடியாது. இந்த கம்பெனி மேலே ஒரு மெட்டீரியல் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கான், பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் வச்சுருக்கானாலும் அவனாலே என்ன முடியாது ட்ரஸ்டியாக முடியாது. நெக்ஸ்ட்டு மெயினாக அவன் வந்து ஒரு கேரண்டி அக்ரிமெண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னாலும் அவனால் ட்ரஸ்டி ஆக முடியாது. அண்ட் இவங்களோட ரிலேட்டட் பர்சன் இந்த டேரக்டரோட ரிலேட்டிவும் என்ன முடியாது ட்ரஸ்டியாக முடியாது. இவங்களை தவிர்த்து வேறு யார் வேணால் ஆகிக்கலாம் ட்ரஸ்டி ஆகிக்கலாம். அண்ட் எந்த ஒரு ட்ரஸ்டியும் அவனுடைய பீரியடுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது ரிமூவ் பண்ண முடியாது. அப்படி ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் டேரக்டர்ஸ் வந்து எல்லாரும் வந்து மீட்டிங்கில் வந்து ஓட் பண்ணியிருந்தால் தான் ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் கம்பெனியில் இண்டிபெண்டன்ட் டேரக்டர்ஸாக இருந்தால் அதில் அந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக ஒரு இண்டிபெண்டன்ட் டேரக்டரும் இருக்கணும். அண்ட் மீட்டிங் ஆஃப் த ட்ரஸ்டி எப்போ கூப்பிடுவாங்க அட்லீஸ்ட் 1/10 ஆஃப் த ரெக்வெஷனிஸ்ட் வந்து மீட்டிங் கேட்குறாங்கனாலோ ஆர் எனி ஈவெண்ட் அஃபெக்டிங் த டெபாசிட் ஹோல்டர் மீட்டிங் கூப்பிடுவாங்க. எவ்வளோ மேக்ஸிமம் டெபாசிட் அக்செப்ட் பண்ண முடியும், மெம்பர் கிட்டேருந்து மேக்ஸிமம் 10% தான் அக்செப்ட் பண்ண முடியும். ஓகேவா? அதர் தென் மெம்பர்ஸ் கிட்டேருந்து மேக்ஸிமம் 25% தான் அக்செப்ட் பண்ண முடியும். எக்ஸிஸ்டிங் ப்ளஸ் நியூ எல்லாமே சேர்த்து. அண்ட் ஓவராலாக அங்கே பார்த்தோம்ல 35% தான் ஓவராலாக என்ன பண்ண முடியும் அக்செப்ட் பண்ண முடியும். ப்ரைவேட் கம்பெனிக்கு மட்டும் எக்ஸம்ஷன். புரியுதா? எலிஜிபிள் கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தால் மேக்ஸிமம் 35% டேரெக்டாக சொல்லிடுறான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து மேக் பண்ணணும். ரிஜிஸ்டர் கிட்ட அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை 30 daysக்குள்ளே சர்க்குலர் வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேவா? அண்ட் வேலிடிட்டி ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட் சர்க்குலர் ஏற்கனவே பார்த்தல என்னது 6 months ஆர் ஏஜிஎம் டேட் விச் எவர் இஸ் இயர்லியர். வருஷம் ஃப்ரெஷ் அட்வர்டைஸ்மெண்ட் தான் மேக் பண்ணணும். அண்ட் இஷ்யூ அண்ட் எஃபெக்டிவ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்குலர் என்னைக்கு டிஸ்பேச் ஆச்சோ அதுதான் எஃபெக்டிவ் டேட்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் 20% என்ன பண்ணணும் டெபாசிட் ரீபேமெண்ட் ரிசர்வில் மெயின்டைன் பண்ணணும். சீலிங் எல்லாமே ரிப்பீட் தான் பண்ணுறான். அது ஏன் பண்ணான்னு எனக்கும் தெரியல. ஓகேவா? தேவையில்லாமல் வந்து இன்னொரு தடவை போட்டு வச்சுருக்கான். அண்ட் டெபாசிட் ஜாயின்ட் நேமில் வச்சுக்கணும், நாமினேஷன் பண்ணணும், டெபாசிட் ரிசிப்ட் கொடுக்கணும், அண்ட் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். ரிஜிஸ்டரில் என்னெல்லாம் இருக்கணும்னா நேம், அட்ரஸ், பேன் நம்பர், மைனராக இருந்தால் கார்டியன், நாமினி, டெபாசிட் ரிசிப்ட் நம்பர், எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்காங்க, டியூரேஷன் ஆஃப் டெபாசிட் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என்னைக்கு டியூ டேட் ஃபார் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், அப்புறம் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன், டிடிஎஸ் டிடக்டபிள் என்னென்ன, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் எப்பப்பெல்லாம் மேக் பண்ணுவாங்க, செக்யூரிட்டி க்ரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கணும். வித்தின் 7 daysக்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும் டெபாசிட் ரிசிப்டை கொடுத்துருக்கணும். அண்ட் இந்த ரெக்கார்ட்ஸை 8 yearsக்கு என்ன பண்ணணும் ப்ரிசர்வ் பண்ணணும். கிளியரா? இப்போ ப்ரீ மெச்சூர் டெபாசிட் 6 மாதத்துக்கு மேலே பட் பிஃபோர் த ஆக்சுவல் டேட் டெபாசிட் வந்து ப்ரீ மெச்சூராக க்ளோஸ் பண்ணிக்கணும்னு கம்பெனி நினைக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து 1% என்ன பண்ணுவான் கம்மியாக கொடுப்பான். 1% லெஸ் தென் த ரேட். 8% கொடுக்குறான்னா எவ்வளோ கொடுப்பான் 7% இன்ட்ரெஸ்ட் கொடுத்து என்ன பண்ணிடுவான் ப்ரீ மெச்சூர் க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். கம்பெனிக்கு அந்த ரைட்ஸ் வந்து இருக்குது. பட் ரேட்டை எப்போல்லாம் ரெடியூஸ் பண்ணக்கூடாதுன்னா ப்ரீ மெச்சூராக நீ க்ளோஸ் பண்ணுற எதுக்குன்னா இன்னொரு டெபாசிட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு. ப்ரீ மெச்சூராக க்ளோஸ் பண்ணுற எதுக்குன்னா ஃபஸ்ட்டு ப்ரீ மெச்சூராக க்ளோஸ் பண்ணுற எதுக்குன்னா 35% தாண்டக்கூடாதுன்னு சொல்கிறோமா. அப்போ புதுசாக ஒருத்தன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே நீ டெபாசிட்டுக்கு 8% கொடுத்துன்னு இருக்க. இப்போ புதுசாக ஒரு 6% டெபாசிட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்படி 6% டெபாசிட் கொடுக்குறதுனால உன்னுடைய 35% தாண்டுது. அந்த 35% தாண்டதை நீ குறைக்கிறதுக்காக நீ இந்த 8% ப்ரீ மெச்சூர் க்ளோஸ் பண்ணுற. அப்போ இந்த ப்ரீ மெச்சூர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு 1% என்ன பண்ணக்கூடாது மைனஸ் பண்ணக்கூடாது. 8% தான் என்ன பண்ணணும் அவனுக்கு கொடுக்கணும். கிளியரா? நெக்ஸ்ட்டு வார் ரிஸ்க் ஆர் மிலிட்ரி நேவல் ஃபோர்ஸ் அந்த ரீசன்ஸ்னால ப்ரீ மெச்சூர் க்ளோஸ் பண்ணுறேன்னா அதுக்கும் என்ன பண்ணக்கூடாது ரேட்டை ரெடியூஸ் பண்ண
கூடாது. நெக்ஸ்ட்டு ப்ரீமெச்சூர் டெபாசிட் டு ஏர்ன் ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ டெபாசிட்டர் ஏற்கனவே 6% வச்சுருக்கான், இப்போ 8% கொடுக்குற நீ, அதுக்காக டெபாசிட்டர் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்போ டெபாசிட்டர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா, டெபாசிட்டர் வேணும்னு நினச்சா என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிட்டு அவன் ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும்னு நினச்சா பண்ணிக்கலாம். பட் அது வந்து அவனுடைய அன்எக்ஸ்பயர்டு பீரியட் இருக்குது பார்த்தியா, அந்த பீரியடுக்கு மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ஹையர் ரேட்டை கிளைம் பண்ண முடியும். அதை தாண்டி ஃப்ரெஷ் பீரியடுக்கு என்ன பண்ண முடியாது, ஹையர் ரேட்டை கிளைம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு 30th ஜூனுக்குள்ளே அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடணும். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான், ஆல்டர் பண்ணக்கூடாது. பனிஷ்மெண்ட்டும் ஏற்கனவே பார்த்தது தான், சேஞ்சஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு 73 to 74 எலிஜிபிள் கம்பெனிக்கு அப்படியே எல்லாமே நான் முட்டாண்டிஸ் அப்ளை ஆகும்னு சொல்கிறாங்க. கிளியரா, புரியுதா? நெக்ஸ்ட்டு செக்ஷன் 73 or 76 நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 76A படி என்ன பெனால்ட்டி அப்படின்னா, கம்பெனிக்கு ஃபைன் நாட் லெஸ் தென் 1 crore or twice the amount of deposit extent up to 10 crores வந்து பெனால்ட்டி கம்பெனிக்கு. மினிமம் 1 crore into or 2 times or maximum 10 crores. ஆஃபீஸர் இன் டிஃபால்ட்டுக்கு எவ்வளோ பெனால்ட்டினா 7 years ஜெயிலு, ஓகேவா, 25 lakhs ஃபைனு, எக்ஸ்டெண்ட் டு 2 crores, ஓகேவா. ஆஃபீஸர் ஏதாவது வில்ஃபுல்லி ஃப்ராடு பண்ணியிருக்கான் அப்படின்னா செக்ஷன் 447 படி தனியாக ஃப்ராடு, அதுபடி தனி பனிஷ்மெண்ட். கிளியரா? நெக்ஸ்ட்டு ரீபேமெண்ட் ஆஃப் டெபாசிட் அக்செப்டட் பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் செக்ஷன் 2013. இந்த ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு இப்போ ரெலவெண்ட் வந்து கிடையாது, ஓகேவா. அது வந்து வித்தின் 3 months ஆஃப் கமென்ஸ்மெண்ட்குள்ளே ரிஜிஸ்டருக்கு ஃபைல் பண்ணணும் அப்படின்னு இந்த ப்ரொவிஷன் வந்து 2013 எக்ஸாம் எழுதினாங்கல்ல, அவங்களுக்கு தான் அப்ளிகபிள். இப்போ இது வந்து உனக்கு கேட்க மாட்டாங்க எக்ஸாமுக்கு, அதனால் இந்த ப்ரொவிஷன் என்ன பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். புரியுதா? நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சில மேட்டரை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரைட்ஸு இருக்குது, ஓகேவா. கிளியராக ஆர்பிஐயோட சேர்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, சில ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கும் கொஷின் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் வந்து இருக்குது, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்னது, அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட். நாலே செக்ஷன் தான், செக்ஷன் 73லேருந்து 76 வரைக்கும், 73, 74, 75, 76, 76A 5 செக்ஷன். சரியா? நெக்ஸ்ட்டு ப்ராஸ்பெக்டஸ். ஷேர் கேபிட்டல் மட்டும்தான் நடுவில் இருக்குது, அது கொஞ்சம் பெரிய செக்ஷனு, ஓகேவா. ஸோ இது வந்து எவ்வளோ வரைக்கும் போகுது, 42 வரைக்கும் போதா. அது வந்து 43லேருந்து 72 வரைக்கும் இருக்கும், 30 செக்ஷன் இருக்கும். கிளியரா? ஸோ இது வந்து ஈஸி தான், 20 செக்ஷன்ஸ். சரியா? ப்ராஸ்பெக்டஸ். இதெல்லாம் வீட்டில் போய் நோட்ஸ் கொஞ்சம் பாருங்கம்மா. நான் அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நோட்ஸ் வாங்கி அனுப்பிச்சி விட்றேன். பார்க்கலன்னா அப்படியே மறந்துடும். நடத்தும் போது ஈஸியாக இருக்கும், இவ்வளோ தான் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் நாளைக்கு படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தெரியும், ஓகேவா. அன்றைக்கே படிச்சிட்டோன்னா எப்போவுமே ஃபஸ்ட் ரிவிஷன் அன்றைக்கே முடிக்கணும், செகண்ட் ரிவிஷன் அந்த வீக்குள்ளே முடிக்கணும், தேர்ட் ரிவிஷன் அந்த மந்த்துக்குள்ளே முடிக்கணும், ஓகேவா. இதுதான் என்னுடைய நார்மல் பிளானு, ஓகேவா. ஸோ இது மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ரிவிஷன் இன்றைக்கி நடந்தது, இன்றைக்கே ஃபஸ்ட் ரிவிஷன் முடிச்சிடணும். இந்த வாரத்துக்குள்ளே இன்னொரு டைம் ரிவிஷன் பண்ணிடணும். இந்த மந்த்துக்குள்ளே தேர்ட் டைம் ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா நிறைய மறக்காது உங்களுக்கு, இந்த விஷயம் நிறைய ஞாபகம் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு செக்ஷன் 23. இப்போ பப்ளிக் ஆஃபர்னால் என்ன, ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கம்பெனி ஷேர்ஸ் கொடுக்குதுன்னு வச்சுக்கோயேன், அந்த ஷேர்ஸை எப்படி கொடுக்கலாம். ஒரு பப்ளிக் கம்பெனி ஷேர்ஸ் ஆர் செக்யூரிட்டிஸை கொடுக்குது, அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பப்ளிக் மூலிமா, பப்ளிக் டேரெக்டாக கொடுக்கலாம், பப்ளிக்கு டேரெக்டாக கொடுக்கலாம், ஆர் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலிமா கொடுக்கலாம், ஆர்
ரைட் ஷேர்ஸ் அண்ட் போனஸ் ஷேர்ஸ் கொடுக்கலாம். புரியுதா? ஒன்று பப்ளிக்கு டைரெக்டாக கொடுக்கலாம் ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்து, செகண்டு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலிமா கொடுக்கலாம், தேர்ட் என்னது ரைட் ஷேர்ஸ் அண்ட் போனஸ் ஷேர்ஸ் மூலிமா கொடுக்கலாம். ஓகேவா? பப்ளிக்கு கொடுக்குறது 2 டைப்ஸ். ஒன்று ஐபிஓ, எஃபிஓ. ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது, எஃபிஓனா ஃபர்தர் பப்ளிக் ஆஃபர் செகண்ட் டைம் கொடுக்கும்போது. இது பப்ளிக் கம்பெனி பண்ண முடியும். ப்ரைவேட் கம்பெனி ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலிமா மட்டும்தான் ஷேரை கொடுக்க முடியும். ப்ராஸ்பெக்டஸ் மூலிமா என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஏற்கனவே இருக்கவங்களுக்கு ரைட்ஸ் அண்ட் போனஸ் வேணால் கொடுத்துக்கலாம். ஏற்கனவே இருக்கவங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், ரைட்ஸ் அண்ட் போனஸ் வேணால் கொடுத்துக்கலாம். கிளியரா? இப்போ மேலே பார்த்தா தான் சம்மரியாக இங்கே ஒரு டப்பா போட்டிருக்காங்க. கிளியரா? அதுதான் மறுபடியும் இங்கே சார்ட்டாக கொடுத்துருக்காங்க. புக்கு சும்மா பெருசாக தான் இருக்கும், ஆனால் மேட்ரு ஒன்றுமே இல்லை. செக்யூரிட்டிஸுங்கிறது என்ன சொல்கிறாங்க, ஷேரு, ஸ்கிரிப்பு, ஸ்டாக்கு, பாண்டு, டெரிவேட்டிவ், யூனிட்ஸு, செக்யூரிட்டி ரிசிப்ட்ஸு எதுவாக இருந்தாலும் என்னது செக்யூரிட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஃபாரின் மார்க்கெட்டில் கொடுக்குறதும் செக்யூரிட்டிஸ் தான். ஓவர்சீஸ் லிஸ்டிங் பண்ணுறதும் என்னது செக்யூரிட்டிஸ் தான். அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சில கிளாஸ் ஆஃப் கம்பெனிஸை எக்ஸாம் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் செக்ஷன் 23. ஒன்றுமே சொல்லலை. பப்ளிக் யாருக்கு கொடுக்கலாம், ப்ரைவேட் யாருக்கு கொடுக்கலாம். தான் செக்ஷன் 24. செபி வந்து சில ரூல்ஸ் வந்து மேக் பண்ணலாம். எப்படி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறது, எப்படி ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, டிவிடெண்ட் பே பண்ணலாம், என்ன பண்ணணும் அப்படின்னு லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு செபி வந்து என்ன பண்ணலாம், சில ரூல்ஸை வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் செக்ஷன் 24ல் சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகே. இப்போ ப்ராஸ்பெக்டஸ்னால் என்ன? ப்ராஸ்பெக்டஸ்னால் என்ன? ப்ராஸ்பெக்டஸ் வந்து ஒரு டாக்குமெண்ட் டிஸ்கிரைப்டு. இதுதான் ப்ராஸ்பெக்டஸ்ன்னு நான் ஒரு டாக்குமெண்ட்டை சொல்கிறேன்னா அதுதான் அது ப்ராஸ்பெக்டஸ். ஆர் இஷ்யூட். இதுதான் ப்ராஸ்பெக்டஸ்ன்னு உங்ககிட்ட கொடுக்குறேன்னா அதுதான் அது. அதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். புரியுதா? எதை ப்ராஸ்பெக்டஸ்ன்னு நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அதுனது ப்ராஸ்பெக்டஸ். எதை ப்ராஸ்பெக்டஸ் நான் இஷ்யூ பண்ணுறனோ அதுனது ப்ராஸ்பெக்டஸ். இப்போ காலேஜில் நான் ப்ராஸ்பெக்டஸ்ன்னு போட்டு கொடுத்தா அது என்னது ப்ராஸ்பெக்டஸ். புரியுதா? இதானது ப்ராஸ்பெக்டஸ். எதுக்கு இஷ்யூ பண்ணியிருக்கணும்? ஃபார் இன்வைட்டிங் ஆஃபர் ஃப்ரம் த பப்ளிக் டு சப்ஸ்கிரைப் த ஷேர்ஸ் ஆர் பர்ச்சேஸ் த செக்யூரிட்டி. எந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து என் கம்பெனி ஷேரை வாங்கிக்கோ, என் கம்பெனி ஷேரை வாங்கிக்கோன்னு சொல்கிறனோ அதுதானது ப்ராஸ்பெக்டஸ். எந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து காலேஜில் அட்மிஷன் ஆகுன்னு சொல்கிறாங்களோ அதுதான் அது காலேஜுக்கு ப்ராஸ்பெக்டஸ். புரியுதானே சொல்கிறேன்னு? ஸோ ப்ராஸ்பெக்டஸ் மீன்ஸ் என்னது, ஒரு டாக்குமெண்ட் டிஸ்கிரைப் ஆர் இஷ்யூட் ஆஸ் எ ப்ராஸ்பெக்டஸ். அது ஒரு டாக்குமெண்ட். அதை நீ அதெல்லாம் சொல்கிற ப்ராஸ்பெக்டஸ் நீயே சொல்லிக்கிற, ஆர் அதை ப்ராஸ்பெக்டஸ்ன்னு சொல்லி கொடுக்குற. அண்ட் இன்க்ளூட்ஸ் எதெல்லாம் அடிஷ்னலாக சேர்க்குறான் அப்படின்னா ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ், அப்படி செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு 2 சேர்க்குறான் புதுசாக. ஓகேவா? ஆர் இதுவாக மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனி நோட்டீஸ், பிட்டு பேப்பர் கொடுக்குறதுல நோட்டீஸ், அதுவும் என்னது ப்ராஸ்பெக்டஸ். சர்க்குலர், அதுவும் என்னது ப்ராஸ்பெக்டஸ். அட்வர்டைஸ்மெண்ட், அதுவும் என்னது ப்ராஸ்பெக்டஸ். அப்படியும் அதுவும் இல்லையா, வேறு எதை வேணால் கொடுத்து என் கம்பெனி ஷேரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறல்ல அது என்னது ப்ராஸ்பெக்டஸ். சூப்பராக சொல்கிறாங்க டெஃபினிஷனு. இதுதான் ப்ராஸ்பெக்டஸ்க்கான டெஃபினிஷன். கிளியரா? இதை உட்காந்து கஷ்டப்பட்டு படிப்போம் நம்ம, ஒன்றுமே இல்லை அதில். புரியுதுன்னா சொல்கிறேன்னு சிம்பிளாக பிரேக் பண்ணி படி. ஒரு டாக்குமெண்ட் இஷ்யூட் ஆர் டிஸ்கிரைப்ட் ஆர் இஷ்யூட், அது வந்து ப்ராஸ்பெக்டஸ். கூட என்ன இன்க்ளூட் ஆகுது, ரெட் ஹெரிங்கும் செல்ஃபோன் ஆகுது இன்க்ளூட் ஆகுது. அதை தவிர்த்து என்ன சொல்கிறான், நோட்டீஸ், சர்க்குலர், அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் எனி டாக்குமெண்ட்டை ப்ராஸ்பெக்டஸ்ன்னு சொல்கிறான். அது என்ன பண்ணணும், பப்ளிக்கிட்டேருந்து பப்ளிக்கை இன்வைட் பண்ணணும், சப்ஸ்கிரிப்ஷனுக்கோ இல்லை பர்ச்சேஸ்க்கோ. அதுதான் அது ப்ராஸ்பெக்டஸ். கிளியரா? பிரேக் பண்ணி படி. ஓகேவா? கஷ்டமே படாது, ஈஸி தான். ஓகேவா? நம்ம எப்படி பிரேக் பண்ணுறோம், எப்படி பிரிக்கிறோங்கிறதுல தான் இருக்குது மேட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டீம்டு ப்ராஸ்பெக்டஸ். அதுவே டீம்டு மாதிரி தான். இப்போ என்னது, இதை தவிர்த்து ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தினாலும் அது ப்ராஸ்பெக்டஸ். டீம்டு நீ கொடுக்கவே இல்லைனாலும் அதை நான் கொடுத்த மாதிரி ட்ரீட் பண்ணிப்பேன் அப்படின்னு சில சுச்சுவேஷனில் சொல்கிறான். ஓகேவா? எப்போனா கம்பெனி அலாட்ஸ் ஆர் அக்ரீஸ் டு அலாட் ஷேர்ஸ் ஆர் பீயிங் ஆஃபர்ட் ஃபார் சேல் டு பப்ளிக் ஷால் பி டீம்டு டு பி ப்ராஸ்பெக்டஸ். டேரெக்டாக நீ அலாட் பண்ணுற அப்படின்னாலும் அதை நானாக ட்ரீட் பண்ணிப்பேன், ப்ராஸ்பெக்டஸாக ட்ரீட் பண்ணிப்பேன், ப்ரொவைடட் இந்த கண்டிஷன்ஸ் நீ ஃபுல்ஃபில் பண்ணிடணும். அண்ட் மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான பெனால்ட்டியும் அட்ராக்ட் ஆகும்னு சொல்லிடுறோம். சரியா? நெக்ஸ்ட்டு
ஒரு ப்ராஸ்பெக்டஸ் கொடுக்குறோன்னா அது வந்து எய்தர் இந்த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஒன்று, வித்தின் 6 monthsக்குள்ளே அலாட்மெண்ட் மேக் பண்ண போகிறோம். ஆர் கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணலை, வெதர் ஃபுல் கன்சிடரேஷன் ஹஸ் நாட் பீன் ரிசீவ்டு பை த கம்பெனி அட் த டேட் ஆஃப் ஆஃபர். ஏன்னா காசு வாங்கிட்டு ப்ராஸ்பெக்டஸ் கொடுக்க முடியாது, கரெக்டாக இல்லையா? காசு வாங்கிறதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணியிருப்பேன், ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸும் ஃபுல்ஃபில் ஆகிருக்கு, நீ என்ன பண்ணிக்கணும், அசியூம் பண்ணிக்கணும். கிளியரா? சப்போஸ் நீ காசை ரிசீவ் பண்ணிட்ட ப்ராஸ்பெக்டஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே, அப்போ அது என்னது, டீம்டு ப்ராஸ்பெக்டஸ். ஓகேவா? அதில் டைம், டேட், பிளேஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் யாருக்கு ஆஃபர் மேக் பண்ணியிருக்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் அந்த ப்ராஸ்பெக்டஸையும் சைன் பண்ணியிருக்கணும். 2 டேரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணிடணும், சைன் பண்ணி இருக்கணும். புரியுதாமா? கிளியரா? இப்போ ஒரு ப்ராஸ்பெக்டஸ்னு எடுத்துக்கிட்டா அந்த ப்ராஸ்பெக்டஸில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா, ப்ராஸ்பெக்டஸில் ஃபஸ்ட்டு டேட்டும் சிக்னேச்சரும் இருக்கணும். அது தவிர்த்து கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வந்து இருக்கணும். இதை தவிர செபி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதுபடி இந்த இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இருக்கணும். அண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்டை கம்ப்ளை பண்ணியிருக்கின்ற ஒரு டிக்ளரேஷனும் கொடுத்துருக்கணும். கிளியரா? அண்ட் கம்பெனிஸ் ஆக்ட் ப்ரொவிஷனை நான் கான்ட்ரவென்ட் பண்ணலை, தப்பு பண்ணலை, செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்டை தப்பு பண்ணலை, செபியை தப்பு பண்ணலை, ரூல்ஸ் ஆஃப் இந்த 3 ஆக்டையும் நான் தப்பு பண்ணலைன்ற ஒரு டிக்ளரேஷன் என்ன பண்ணியிருந்தோம், கொடுத்துருக்கணும். ஓகேவா? பட் இந்த சப்செக்ஷன் 2 இந்த ப்ரொவிஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த மேலே இருக்க இந்த 1 ப்ரொவிஷன் யாருக்கெல்லாம் அப்ளை ஆகாது, இந்த ப்ரொவிஷன் யாருக்கெல்லாம் அப்ளை ஆகாதுன்னா, எக்ஸிஸ்டிங் மெம்பருக்கு கொடுக்குறேன்னா அப்ளை ஆகாது, மறுபடி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆர் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குறேன்னா அப்ளை ஆகாது. ஆர் ஏற்கனவே கொடுத்த அதே கிளாஸ் தான் இப்பயும் கொடுக்குறேன்னா அப்பயும் ஆகாது, இது அப்ளை ஆகாது. டேட் ப்ராஸ்பெக்டஸில் என்ன டேட் இருக்கோ அதுதான் டேட் ஆஃப் பப்ளிகேஷனாக ட்ரீட் பண்ணிப்போம். ப்ராஸ்பெக்டஸை சைன் பண்ணி ரிஜிஸ்டாருக்கு என்ன பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக டெலிவரி பண்ணி இருக்கணும். இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டாருக்கு டெலிவரி பண்ணியிருக்கணும். அண்ட் ப்ராஸ்பெக்டஸை நம்ம கொடுக்கக்கூடாது. எப்போனா எக்ஸ்பர்ட்டுடைய ஸ்டேட்மெண்ட் வாங்காமல் ப்ராஸ்பெக்டஸை கொடுக்கக்கூடாது. ஆர் எக்ஸ்பர்ட் அவனுடைய ஸ்டேட்மெண்ட் கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டான் அப்படின்னாலும் ப்ராஸ்பெக்டஸ் என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ஆர் எக்ஸ்பர்ட் கொடுத்துருக்கான், ரிஜிஸ்டாருக்கு காப்பி கொடுக்கறதுக்கு முன்னாடி கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டாலும் அந்த ப்ராஸ்பெக்டஸ் என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. கிளியரா? அண்ட் ப்ராஸ்பெக்டஸில் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கணும், காப்பியை வந்து டெலிவரி ரிஜிஸ்டாருக்கு கொடுத்துட்டேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் தேவையான டாக்குமெண்ட்ஸை ரிஜிஸ்டாருக்கு சப்மிட் பண்ணிட்டேன்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஒரு ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணுறோன்னா அது எவ்வளோ நாட் வேலிட்னா 90 டேஸ்க்கு வேலிட். ரிஜிஸ்டாருக்கு காப்பி சப்மிட் பண்ணி 90 டேஸ் வரைக்கும் அந்த ப்ராஸ்பெக்டஸ் என்னது, வேலிட். ஓகேவா? ப்ராஸ்பெக்டஸோடைய வேலிடிட்டி வந்து கான்ட்ரவென்ட் பண்ணியிருக்காங்க ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னா, கம்பெனி அண்ட் எவ்ரி பர்சன் யார் யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்களோ 50,000லேருந்து 3 lakhs வரைக்கும் பெனால்ட்டி. கிளியரா? நெக்ஸ்ட்டு, டேர்ம்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த ப்ராஸ்பெக்டஸை வேரி பண்ணுமா, மாற்றலாமா அப்படின்னா என்னென்னா, இப்போ நீ காசு வாங்குற, நான் இந்த பர்பஸ்க்கு தான் காசு வாங்க போகிறேன்னு சொல்லி பப்ளிக்கிட்டேருந்து காசு வாங்குறேன். ஒரு பில்டிங் கட்டுறதுக்காக எனக்கு காசு வேணும்னு சொல்லி வாங்குறேன். ஆனால் நீ அதுக்காக யூஸ் பண்ணலை, வேரி பண்ணுற, இப்போ மாற்றணும்னு நினைக்கிறேன், மாற்றலாமா, மாற்றலாம். அதுக்கு ஜென்ரல் மீட்டிங்கில் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வாங்கினா கான்ட்ராக்ட் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். கிளியரா? ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வாங்காமல் நீ என்ன பண்ண முடியாது, வாங்கின காசை வாங்கின பர்பஸை தவிர வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. எதுக்காக காசு வாங்கியிருக்கியோ அதுக்காக தான் காசு என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். கிளியரா? பட் ஜென்ரல் மீட்டிங் வச்சு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டா என்ன பண்ணலாம், அதை எந்த பர்பஸ்க்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான நோட்டீஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் வெர்னாகுலர் லாங்குவேஜில் நோட்டீஸ் வந்து அமைச்சிருக்கணும். எங்கன்னா சிட்டிக்கு மட்டும் அமைச்சிருந்தா போதும், ஸ்டேட் கிடையாது. புரியுதா? ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எந்த சிட்டியில் இருக்கோ அந்த சிட்டிக்கு மட்டும் அமைச்சிருந்தா போதும். அண்ட் வேரியேஷனுடைய ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்கணும். அப்படி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்காம கம்பெனி வாங்கின காசை வேறு எந்த பர்பஸ்க்கும் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அண்ட் சில ஷேர் ஹோல்டர்ஸ் ஒத்துக்கலை, இல்லைப்பா என்னால் என்ன பண்ண முடியாது, நீங்கள் வேரி பண்ணுறதுக்கு ஒத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ எக்ஸிட் ஆஃபர் கொடுக்கணும். சரிப்பா வேரி ஆகலையா, உங்கள் காசை நான் திருப்பி கொடுத்துட்றேன், நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதா எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி எக்ஸிட் ஆஃபர் அட் எக்ஸிட் ப்ரைஸ் வந்து கொடுக்கணும். அது செபி என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த ரூல்ஸ் படி என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். கிளியரா? புரியுதா? நெக்ஸ்ட்டு, சர்டைன் மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனிக்கு மட்டும் ஷேர்ஸை சேல் பண்ணலாமா, சேல் பண்ணலாம். இன் கன்சல்டேஷன் வித் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்
ஹோல் ஆர் பார்ட் ஆஃப் த ஹோல்டிங்கை வந்து பப்ளிக்கும் கொடுக்கலாம் ஆர் சர்டன் மெம்பர்ஸ்க்கும் கொடுக்கலாம். அது ப்ராஸ்பெக்டஸாக ட்ரீட் பண்ணப்படும். ஓகேவா, அது வந்து கலெக்டிவாக என்ன பண்ணிடணும், ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா, மெம்பர்ஸ் வெதர் இண்டிவிஜுவல் ஆர் பாடி கார்பரேட் என்ன பண்ணிடணும், அதை ஆத்தரைஸ் பண்ணியிருந்தா அதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம அந்த டிரான்சாக்ஷனில் இன்வால்வ் ஆகலாம். நெக்ஸ்ட்டு பப்ளிக் ஆஃபர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா டிமெட்டீரியல் ஃபார்மில் தான் இருக்கணும். டிமேட்னா டிமேட் அக்கௌண்ட் சொல்கிறாங்கல்ல, ஆன் டிஜிட்டல் அக்கௌண்ட், அதில் தான் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி யார் சொல்லிட்டாங்க, செபி சொல்லிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு பப்ளிக் ஆஃபரில் மேக் பண்ணுறதும் எப்படி இருக்கணும், செக்யூரிட்டிஸை டெபாசிட்ரிஸ் மூலிமா டிமேட் அக்கௌண்ட்டில் தான் மெயின்டைன் பண்ணணும், ஃபிசிக்கல் ஃபார்மில் மெயின்டைன் பண்ணக்கூடாது. அன்லிஸ்டட் கம்பெனியும் டிமேட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணுன்ற ப்ரொவிஷன் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி வேறு கம்பெனி டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சுலன்னா அவங்க என்ன பண்ணி டிமேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஃபிசிக்கல் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களும் இந்த ப்ரொவிஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட் ரூல்ஸ் ப்ரொவிஷன்ஸை அவங்க அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 30ல் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராஸ்பெக்டஸை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது ப்ராஸ்பெக்ட் எதுக்காக காசு வாங்குற, கம்பெனியோட ஆப்ஜெக்ட் என்ன, லயபிலிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் என்ன, எவ்வளோ ஷேர் கேபிட்டல், யார் யாரெல்லாம் மெமரண்டமில் சிக்னேச்சர் பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் என்ன, கம்பெனியோடைய கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் என்னன்றதை மென்ஷன் பண்ணி இருக்கணும். கிளியராக, இதுதான் பேசிக்காக ஒரு ப்ராஸ்பெக்டஸ்னால். இப்போ செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ்னால் என்னன்னு சொல்கிறான்னா, அந்த ப்ராஸ்பெக்டஸ் வேலிடிட்டி எவ்வளோ நாள், 90 days ஃப்ரம் பார்த்தோமா. பட் செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ்னால் 1 or more இஷ்யூ ஒரே ப்ராஸ்பெக்டஸ் வச்சு பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ். ஒரே ப்ராஸ்பெக்டஸை கொடுத்து 1 or more இஷ்யூ பண்ணிக்கலாம். அங்கே நான் பார்த்தோம் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணணும். 90 days வரைக்கும் தான் அது வேலிட். பட் செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் வந்து ஸ்பெசிஃபைடு டைம் பீரியட் வரைக்கும் வேலிட். ஸ்பெசிஃபைட் டைம் பீரியட் என்னென்னா 1 year வரைக்கும் சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபைட் டைம் பீரியட் என்னென்னா 1 year வரைக்கும், ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேருந்து உனக்கு 1 year வரைக்கும் என்னது ஸ்பெசிஃபைடு டைம் பீரியட். அதுக்குள்ளே நீ எத்தனை ஆஃபர் வேணால் என்ன பண்ணிக்கலாம், நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபைடு டைம் பீரியட் என்னென்னா 1 year. ஓகேவா, எதுலேருந்து, ஃப்ரம் டேட் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃபர்லேருந்து 1 year வரைக்கும் வேலிட். அந்த 1 yearக்குள்ளே நீ இன்னொரு ப்ராஸ்பெக்டஸ் கொடுக்காம எத்தனை வாட்டி வேணால் என்ன பண்ணிக்கலாம், காசை பப்ளிக்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். அந்த அப்படி கொடுக்குற ப்ராஸ்பெக்டஸ் பேர் தான் என்னது, ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ். மோர் தென் 1 இஷ்யூ அந்த ப்ராஸ்பெக்டஸ் மூலிமா என்ன பண்ண முடியும். பட் அங்கே என்ன பண்ணணும்னா, செகண்ட் டைம் நீ காசு வாங்கும்போது புதுசாக ப்ராஸ்பெக்டஸ் கொடுக்க தேவையில்லை, இன்ஃபர்மேஷன் மெமராண்டமை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும், இன்ஃபர்மேஷன் மெமராண்டம். ஓகேவா, இன்றைக்கி டேட் வரைக்கும் கம்பெனியில் என்னெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு, என்னெல்லாம் சார்ஜஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, கம்பெனி பொசிஷன் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆர் அதர் சேஞ்சஸ், இதை இன்ஃபர்மேஷன் மெமராண்டமாக கொடுத்தா போதும். நீ ஃப்ரெஷ்ஷாக ப்ராஸ்பெக்டஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கிளியரா, புரியுதா? அண்ட் 60 daysக்குள்ளே அலாட்மெண்ட் மேக் பண்ணலைன்னா வித்தின் 15 daysக்குள்ளே என்ன பண்ணணும், மொத்த காசையும் ரீஃபண்ட் பண்ணணும். 60 daysக்குள்ளே அலாட்மெண்ட் பண்ணலைன்னா 15 daysக்குள்ளே ரீஃபண்ட் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் மெமராண்டமே டீம்டு டு பி எ ப்ராஸ்பெக்டஸ். கீழே சப்செக்ஷன் 3 இன்ஃபர்மேஷன் மெமராண்டமே என்னது, டீம்டு டு பி எ ப்ராஸ்பெக்டஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ். ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ்னால் அதில் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்காது. ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ்னால் என்னது, அதில் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்காது. நார்மலாக பார்த்தோமா ப்ராஸ்பெக்டஸில் எவ்வளோ நம்பர்ஸ் கொடுக்குறோம், எவ்வளோ ப்ரைஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் ரெட் ஹியரிங்கில் என்ன பண்ண மாட்டான், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கொடுக்குறோன்னு சொல்ல மாட்டான், எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறோன்னு சொல்ல மாட்டான். பப்ளிக் எவ்வளோ வாங்க ரெடியாக இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி, எவ்வளோ அப்ளிகேஷன், நிறைய அப்ளிகேஷன் காசு வந்துருக்கு, அதை பேஸ் பண்ணி ப்ரைஸ் ஃபியூச்சரில் ஃபில் பண்ணிப்பான். அதுதான் என்னது, ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ். ஓகேவா, இதில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்காது, எவ்வளோ நம்பர்ஸ், குவான்டம் அண்ட் ப்ரைஸை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்காது. ஃபேவரபிள் மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் அண்ட் ப்ரைஸையும் செக்யூரிட்டிஸையும் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா, எப்போ அப்போ இது கொடுக்க முடியும், மெயின் ப்ராஸ்பெக்டஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்து எவ்வளோ வாங்க ரெடியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மெயின் ப்ராஸ்பெக்டஸ் என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஓகேவா, சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் 3 days முன்னாடி ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸை கொடுக்கணும். நார்மல் ப்ராஸ்பெக்டஸ்க்கு என்ன ஆப்ளிகேஷனோ அதே ஆப்ளிகேஷன் தான் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ்க்கும் வரும். ஓகேவா, அண்ட் க்ளோஸ் பண்ணும்போது க்ளோசிங் ப்ரைஸ் அப்போ என்ன பண்ணியிருக்கணும், நம்ம ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ் எவ்வளோ வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி ரிஜிஸ்டாருக்கு சப்மிட் பண்ணணும். கிளியரா? ஓகேவா, நெக்ஸ்ட்டு அப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ். இதுதான் லாஸ்ட் டைப் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். அப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ்னால் என்னென்னா ஷார்ட் ஃபார்ம், குட்டி ப்ராஸ்பெக்டஸ், பெருசாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது.
சின்னதாக கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா பெருசாக ஒவ்வொருத்தருக்கும் பெருசாக கொடுக்கும்போது காஸ்ட் அதிகமாக இன்வால்வ் ஆகும். அதனால் என்ன பண்ணிக்கலாம், சின்னதாக கொடுத்துக்கலாம். சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ், சில இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் அதில் இருக்கும். ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் என்ன இருக்காது. ஓகேவா? பட் யாராச்சும் ஷேர் ஹோல்டர் எனக்கு வந்து ஃபுல் ப்ராஸ்பெக்டஸ் வேணும்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஃபுல் ப்ராஸ்பெக்டஸ் அவனுக்கு கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அப்ரிஜியல் ப்ராஸ்பெக்டஸ் நார்மலாக கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ அண்டர் ரைட்டிங் அக்ரிமெண்ட்டில் என்ட்ரு ஆகும்போது அப்ரிஜியல் ப்ராஸ்பெக்ஷன் கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஷேர்ஸ் பப்ளிக் ஆஃபர் பண்ணாத போது இந்த செக்ஷன் அப்ளை ஆகாது. அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ்க்கு கொடுக்கும்போது இந்த செக்ஷன் வந்து அப்ளை ஆகாது. ஓகேவா? அண்ட் ஒருத்தர் நார்மல் ப்ராஸ்பெக்டஸ் கேட்குறான்னா அவனுக்கு என்ன பண்ணி ஆகணும், நார்மல் ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்து தான் ஆகணும். சப்செக்ஷன் 2ல் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பெனால்ட்டி என்னென்னா 50,000 ஃபார் ஈச் டிஃபால்ட் என்ன பெனால்ட்டி பே பண்ணணும். கிளியரா? புரியுதா? ஸோ இதோட போதும். நம்ம வந்து மிஸ்டேட்மெண்ட் வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம். சரியா? கிளியராமா? புரியுதா? ஸோ இங்கே ஒரு 5-6 செக்ஷன் தான் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இதில் ஒரு 6-7 செக்ஷன் இருக்குது. இது முடிச்சோன்னா கம்பெனிஸ் இது ஷேர் கேபிட்டல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஸோ ஷேர் கேபிட்டல் ரொம்ப பெருசு. ஸோ எவ்வளோ முடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். சரியா? இன்னும் 42 செக்ஷன்ஸ். இப்போ 33 எவ்வளோ முடிச்சிருக்கோம், 34 இன்னும் 8 செக்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த செக்ஷன்ஸை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஈஸியாக தானேப்பா இருக்குது, படிக்கிறது தான் முக்கியம். ஓகேவா? நோட்ஸ் நான் அனுப்பிச்சி விட்றேன் அவங்கக்கிட்ட கேட்டு. அவங்களுக்கு எல்லாமே நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்காதே சீக்கிரம் முடிக்கிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு என்னென்னா கிளாஸே நோட்ஸ் கொடுத்துருவேன். இப்போ நீங்கள் அப்படியே பார்த்து தானே எழுத போகிற, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அதை அப்படியே ஃபோட்டோ வாங்கி அந்த ஃபோட்டோ உங்ககிட்ட கொடுத்துட்றேன். அதை நீ வந்து எழுதிக்கும். ஏன்னா இன்னும் ஹேண்ட் ரைட்டிங் எழுதினா தான் உனக்கு பெட்டராக இருக்கும். ஒரு டைம் படித்த மாதிரி, ஒரு 10 டைம்ஸ் படித்த மாதிரி ஒரு டைம் எழுதுது. ஸோ அது ஈஸியாக இருக்கும்.